நம்ம ஐயரா துணை சீரியல்ல எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. பாண்டியன் சோகமா இருக்கதை பார்த்து நிலாவும் சோழனும் பாண்டியன் கிட்ட போய் பேசி பார்க்கறாங்க. வானதி கிட்ட நாங்க பேசுறோம், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்றாங்க. பாண்டியன் அவளை பத்தி உனக்கு தெரியாது, நீ அவகிட்ட எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க சொல்றத அவ புரிஞ்சுக்கிற ஆளும் கிடையாது, அதனால அவங்ககிட்ட போய் பேசாதீங்கன்னு பாண்டியன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நிலாவும் சோழனும் பாண்டியனோட விஷயத்தை பத்தி தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா பாண்டியனை பார்த்தா பாவமா இருக்கு, ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சாலும் வானதி எப்படி பேசுவாங்கன்னு தெரியல, அதனால யோசனையாவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாங்க, வானதி பேசுறத புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு தடவை பாண்டியனுக்கும் வானதிக்கும் சண்டையா போயிட்டு இருக்கே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக வானதியை தனியா கூட்டு பேச போனேன். கொஞ்ச நேரத்துல என்னைய மென்டலாக பார்த்தா நாள் பூரா அந்த பொண்ணையும் நினைச்சிட்டு இருக்கணும்னா எப்படிங்க முடியும்? இப்ப நீலா என்னை அந்த மாதிரியா தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லி சோழன் இடையில ஸ்கோர் பண்ண பாக்குறாரு. நிலா எப்போதும் போல சோழனை நோஸ் கட் பண்ணிட்டு பாண்டியனோட விஷயத்தை பத்தி பேசுவோம்னு சொல்லி பேசுறாங்க. இந்த விஷயத்த நேரா அவங்க வீட்டுல போயும் பேச முடியாது, வேற வழி இல்ல, வானதி கிட்ட தான் பேசி ஆகணும்னு சொல்லி சோழன் முடிவெடுக்கிறாரு. சரி, நாளைக்கே வானதி கிட்ட போய் பேசுவோம்னு சொல்லி நிலாவும் முடிவெடுக்கிறாங்க. நிலாவும் சோழனும் வானதியை ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்க நிலாவும் சோழனும் வானதிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் கிட்ட சோழன் வானதி எதுவும் புரியாதனமா பேசினாலும் நீங்க கோவப்படாம பேசுங்க, எதுவும் வார்த்தையை விட்டுறாதீங்க, இது நம்ம விஷயம் கிடையாது, இது பாண்டியனோட விஷயம், நம்ம எதாவது தப்பா பேசினா அது வானதியும் பாண்டியனையும் தான் அஃபெக்ட் பண்ணும், ஸோ பார்த்து கவனமா பேசுங்கன்னு சொல்லி சோழனை எச்சரிக்கிறாங்க. நான் பொறுமையா தான் பேச போறேன், ஆனா வானதி என்னை கோவப்படுத்தாம பேசணும், ஆல்ரெடி நான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப வானதி ஹோட்டலுக்குள்ள வராங்க. வானதி அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடுறாங்க. வானதி அதை கண்டுக்காம நேரா போய் உட்காந்து, சொல்லுங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கறாங்க. நிலாவும் சோழனும் தயக்கத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. சோழன் வானதி கிட்ட, என்னாச்சுமா, என்ன பிரச்சனை, நீ ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியாமே, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு. வானதி எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. நிலாவும் என்ன பிரச்சனை வானதின்னு கேட்டு பாக்குறாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கிற, நான் யாரை கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வானதி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நிலா பொறுமையா, இல்லவானது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ல, அதுக்காக எதுக்காக உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றிலாம் நீங்கள் பேசலாமா, ஃபேக்காக கல்யாணம் பண்ணிட்டு ஃபேக்காக கப்பல் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாம் என் கல்யாணத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி வானதி பயங்கர கோபமாக பேசுகிறாங்க. கேட்ட உடனே சோழனுக்கு சம கோவம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வானதி என்ன ஓவரா பேசுற, ஏதோ பாண்டியன் நீயும் சண்டை போட்டீங்க, சரி ஒன்று சேர்க்கலாமேன்னு பார்த்தா ரொம்ப பேசுற, நாங்கள் ஃபேக்காக கல்யாணம் பண்ணாலும் இன்னும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோம், உன்னை மாதிரி விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகல அப்படின்னு சொல்லிட்டு வானதியை சோழன் பயங்கர காட்டமா பேசுறாரு. எனக்கு பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இனி நாங்களும் உங்ககிட்ட பேச வருவோம்னு எதிர்பார்க்காத, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி வானதியை திட்டி அனுப்பிடுறாரு. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனா துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.